Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்வதாக கூறி நட்சத்திர ஹோட்டலில் தங்கள் மனைவி மற்றும் காதலியுடன் உல்லாசமாக இருந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கு துணை போன காவலர்களும் வசமாக சிக்கியுள்ளனர். எங்கே நடந்தது? விரிவாக பார்க்கலாம். சிறைக்கு சென்றால் கம்பி எண்ணனும் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் சிறை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையில் தற்போது சில சிறைச்சாலைகளின் நிலைமையே வேறாக இருக்கிறது. வசதி படைத்த சிறை கைதிகள் சிலர் சிறைத்துறையினரை தங்கள் கையில் போட்டுக்கொண்டு சிறையிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். பணம் கொடுத்து விட்டால் போதும், சிறைக்குள் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்றாகிவிட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் சிறை கைதிகளை உல்லாச பயணத்துக்கு அழைத்துச் சென்ற அதிர்ச்சி சம்பவம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள மத்திய சிறையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக தண்டனை பெற்றவர்களும் விசாரணை கைதிகளும் ஆயிரக்கணக்கில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ரஃபீக் பக்ரி, பன்வர்லால், அங்கித் பன்சால், கரண் குப்தா ஆகிய 4 கைதிகளும் உடல் நலக்குறைவு என கூறி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள அனுமதி பெற்றிருந்தனர். அதன்படி அவர்களை போலீசார் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர்கள் 4 பேரும் மருத்துவமனை செல்லவில்லை. மாறாக 4 கைதிகளும் போலீசாரும் ஜெய்ப்பூரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றனர். சகல சொகுசு வசதிகளும் உள்ள அந்த ஹோட்டல்களில் காலை உணவு சாப்பிட்டுள்ளனர். பின்னர் உல்லாச பயணம் செல்வது போல் தனித்தனி அறை எடுத்து தங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி 4 கைதிகளும் அவர்களது மனைவி மற்றும் காதலிகளை தனிமையில் சந்தித்து மகிழ்ச்சியுடனும் இருந்துள்ளனர். ரஃபீக் தனது மனைவியையும் பன்வர் தனது முன்னாள் காதலியையும் ஹோட்டலுக்கு வரவழைத்து சந்தித்துள்ளனர். இதில் ரஃபீக்கின் மனைவி போதைப் பொருளுடன் வந்திருந்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அங்கித் மற்றும் கரண் ஆகியோர் விமான நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலில் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் தங்களது காதலியுடன் தங்கியுள்ளனர். இப்படி உற்சாகமாக பொழுதை கழித்த கைதிகள் 4 பேரும் மாலை 5:30 மணிக்குள் சிறைக்கு திரும்ப வேண்டும் என்பதையே மறந்துவிட்டனர். வெளியே சென்ற கைதிகள் மீண்டும் வராததால் இது குறித்து சிறைத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக விசாரணை நடத்தினர். அப்போதுதான் இதற்கு சில போலீசாரே உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. நோயாளிகள் போல் நடித்து பொய் காரணங்கள் கூறி வெளியே சென்று கும்மாளம் அடித்த அந்த 4 கைதிகளும் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை குற்றங்களில் தொடர்புடையவர்கள். இப்படி இந்த அரும்பணியை செய்வதற்காக இந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட கைதிகளிடமிருந்து 5,000 முதல் 25,000 ரூபாய் வரையில் லஞ்சம் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ரஃபீக், பன்வர், அங்கித், கரண் மற்றும் அவர்களை அழைத்துச் சென்ற 5 போலீசார் உறவினர்கள் உள்பட 13 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் சிறைக்குள் இருக்கும் கைதி ஒருவர் இந்த சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதில் ஜெய்ப்பூர் சிறையில் சட்டவிரோதமாக மொபைல் பயன்பாடு அதிகரித்து வருவது கண்டறியப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உள்ளே இருந்து 200க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் இடைமறிக்கப்பட்டுள்ளன. இந்த அழைப்புகள் மூலம் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் உட்பட பல விஐபிகளுக்கு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து ஜெய்ப்பூர் மத்திய சிறைச்சாலை முழுவதும் சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை திருத்துவதற்காகத்தான் சிறை என்ற நிலை போய் அவர்களுடனே கூட்டு வைத்து போலீசாரே இதுபோன்று தவறு செய்வது பெருத்த அவமானம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.